ஒரு வாட்டி என்னாச்சுன்னா, ராஜ்வீரோட அப்பா அம்மா ஒரு கிராமத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவரு ஒரு சோல்ஜர். அதனால அவரு லீவுக்கு அந்த ஊருக்கு வந்திருந்தாரு. மகனே, இந்த வாட்டி நான் உன்னை ஊருக்கு அனுப்ப மாட்டேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்க, நீ இங்க இருந்துட்டு தான் போகணும். அடம்மா, நான் என்னோட வாழ்க்கையே இந்த நாட்டுக்காக அர்ப்பணிக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு முதல்ல ரொம்ப முக்கியமானது இந்த நாடு, அதுக்கப்புறம் தான் எனக்கு மத்ததெல்லாம். உனக்கு உன்னோட நாடுதான் பிரியாரிட்டியா இருக்கணும் மகனே, வேற ஏதோ இல்ல. உன்னோட வேலையை நீ நல்லா பண்ணணும். சரி கேளு, உன்னோட சித்தி உனக்காக ஒரு பொண்ணை பாத்திருக்காங்க. நாம நாளைக்கே அந்த பொண்ணை பார்க்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த பொண்ணை பாக்குறதுக்காக எல்லா குடும்பத்தோட போய் பாக்குறாங்க. அந்த பொண்ணை பார்த்து எல்லாருக்கும் பிடிச்சு போகுது. அவ பேரு ரீமா. அது மட்டும் இல்லாம அவ ரொம்ப அழகா இருப்பா. ராஜ்வீர் மற்றும் அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. 4 மாசத்துக்கு அப்புறமா கல்யாணத்தை பிக்ஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்புறம் பேசுறதுக்காக போறாங்க. இங்க பாரு ரீமா, உன்னை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆனா ஒரு விஷயம் மட்டும் நீ எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோ, எனக்கு எல்லாத்த விட ரொம்பவே முக்கியமானது இந்த நாடுதான். தெரியுங்க. ஆனா நான் எப்பவுமே ஒரு சோல்ஜரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். என்ன, நிஜமாவா? இது நிஜமா ரொம்ப நல்ல விஷயம். அப்படின்னா நீ எனக்காகவே பிறந்திருக்க. 2 பேரும் சேர்ந்து நிறையவே பேசுறாங்க. அதுக்கப்புறம் ராஜ்வீர் அப்புறம் அப்பா அம்மா அவங்களோட வீட்டுக்கு போயிடுறாங்க. ராஜ்வீர் ராத்திரி வீட்டுக்கு போனதும் அவங்க பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் இவங்க ராஜ்வீர் பத்தி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்படி அவங்க 2 பேரோட காதல் ரொம்ப ஆழமா இருந்தது. அதுக்கப்புறம் இதே மாதிரி தினமும் போன்ல பேசுவாங்க. எப்படி நாட்கள் கடந்து போகுதுன்னு அவங்களுக்கு தெரியவே இல்ல. அப்புறம் ஒரு நாள் ரீமா ராஜ்வீருக்கு கால் பண்றாங்க. கால் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. என்ன ஆச்சுன்னே புரியல. ஐயோ, இத பத்தி அம்மா கிட்ட கூட கேட்க முடியாதே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. தினமும் கால் பண்ணுவாங்க. ஆனா கால் கனெக்ட் ஆகவே ஆகாது. அதுக்கப்புறம் இவங்க ரொம்ப கவலையா இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அப்பா அம்மா பேசுறத கேக்குறாங்க. ராஜ்வீரோட அம்மா போன் பண்ணிருந்தாங்க. சடனா ஏதோ போன் வந்ததுன்னு சொல்லி கிளம்பிட்டாராமா. அங்க பார்டர்ல சண்டை ஆரம்பிச்சிடுச்சான். அப்படியா? நம்மளோட ராஜ்வி ரொம்பவே தைரியசாலி. நீ வேணா பாரு, அவன் கெட்டவங்களை அழிச்சிட்டு வந்துருவான். ஐயோ கடவுளே, அவ போயிட்டாரு. ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. அவர் மேல ரொம்ப கோவமா இருக்கேன். அவர் திரும்பி வந்தாருன்னா நான் அவர்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரீமா ரொம்பவே ராஜ்வீர் மேல கோவமா இருப்பா. இன்னொரு பக்கம் ராஜ்வீர் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாரு. அங்க ரொம்பவே பயங்கரமான சண்டை நடந்துகிட்டு இருக்கும். ஆப்போசிட்ல எனிமீஸ் ரொம்பவே பயங்கரமா ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சோல்ஜர்ஸ் எல்லாருமே சேர்ந்து நாட்டை காப்பாத்துறதுக்காக சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த சண்டை முடியறதுக்கான வழியே இல்லாம இருந்தது. அந்த எனிமியோட இடத்துக்கு போய் அந்த ஹெட்டை பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்புறம் என்ன, அவரும் அதே மாதிரி பண்றாரு. அதே மாதிரி அவரு மெதுவா அவங்க இருக்க இடத்துக்கு போறாரு. எல்லா பக்கமும் புல்லட்ஸ் மொத்தமா பறந்துகிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாம எனிமீஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா மற்றும் ரொம்ப பயங்கரமா இருந்தாங்க. இன்னொரு பக்கம் இந்தியன் ஆர்மில இருந்த ஒருத்தருக்கு அடிபட்டுடுது. எதிரிங்க கூட சண்டை போட்டு நம்மளால ஜெயிக்க முடியும்னு தோணல. நம்ம மனச தளர விடக்கூடாது. இங்க பாரு, சாயந்தரம் ஆக போகுது. நீ தைரியமாயிரு, உனக்கு ஒண்ணுமே ஆகாது. சாயந்தரம் ஆயிடுது. அதுக்கப்புறம் சண்டையும் அப்படியே மெதுவா கம்மியாகுது. அதுக்கப்புறம் அடிப்பட்ட அந்த சோல்ஜரை அவங்க இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. எதிரிங்க முழுசா தயாராகி வந்திருக்காங்க. வெற்றியோ இல்ல தோல்வியோ அது நாளைக்கு தான் நமக்கு முடிவாகும். நாம முழு மனசோட போராடுவோம். அது மட்டும் இல்லாம இப்போ வெப்பன்ஸ் வேற இப்ப ரொம்பவே கம்மியா இருக்கு. நம்மளோட மத்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே ரொம்பவே டயர்ட் ஆயிட்டாங்க. நிறைய பேர் இறந்தும் போயிருக்காங்க. இப்ப எத்தனை சோல்ஜர்ஸ் இருக்காங்களோ அப்புறம் எவ்வளோ வெப்பன்ஸ் இருக்கோ அதை வச்சு மட்டுமே நாம இப்ப போராடணும். சோல்ஜர்ஸ் எல்லாரும் ராத்திரி ரொம்பவே பயந்துகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க கிட்ட மேன் பவர் கம்மியா இருந்ததுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா எதிரிங்களை சாகடிக்கிறதுக்கு அவங்களை அழிக்கிறதுக்கான தைரியம் நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் அன்னைக்கு ராத்திரி எல்லாருமே தூங்கிடுறாங்க. அந்த நேரம்னு பார்த்து எதிரிங்க வந்துடுறாங்க. அவங்கள தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்தியன் ஆர்மில இருக்கவங்க எல்லாருமே பாவம் இறந்து போறாங்க. அந்த ஒரு விஷயத்த கொண்டாடிட்டு இருந்த எதிரிங்க சடனா ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அவங்க எதிரில இந்தியன் ஆர்மி நடந்து வந்துகிட்டு இருக்கோம். எல்லா இந்தியன் சோல்ஜர்ஸையும் நாம தான் கொன்னுட்டோமே. அது அப்படி இருக்கும்போது எதிரில எப்படி இவங்க மட்டும் வந்துகிட்டு இருக்காங்க? எல்லாருமே அலர்ட்டா இருங்க. எதிரில இந்தியன் சோல்ஜர்ஸோட சேனை இருக்கு. நாம இப்ப அவங்கள தாக்கியே ஆகணும். அட, அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? நம்மளோட வெப்பன்ஸ் வச்சு நாம தாக்கினாலும் அவங்க மேல ஏன் இது எந்த ஒரு இம்பாக்டும் கொடுக்க மாட்டேங்குது? சார், நீங்க கொஞ்சம் சரியா பாருங்க. அவங்க முகம்லாம் பேய் மாதிரி இருக்கு. அட ஆமா, அவங்க முகம் பார்க்க பேய் மாதிரியே இருக்கே. சார், இது இந்தியன் சோல்ஜர்ஸோட பேய்.
அதனாலதான் நம்ம இவ்ளோ தாக்கினாலும் அவங்களுக்கு எதுவுமே ஆகல. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க அவங்கள தொடர்ந்து ஷூட் பண்ணிக்கிட்டே இருங்க. அவங்க ஷூட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்கள எதுவுமே பண்ண முடியல. அந்த பேய்ங்க அவங்கள நெருங்கி கிட்ட வந்துகிட்டு இருக்கிறத அவங்க பாக்குறாங்க. ஷூட் பண்ணுங்க, உங்களால எவ்வளோ முடியுமோ நீங்க அவ்வளோ ஷூட் பண்ணுங்க. நாங்க எல்லாரும் இந்தியன் சோல்ஜர்ஸ். நாங்க எல்லாரும் இறந்ததுக்கு அப்புறமும் எங்க நாட்டுக்காக நாங்க தொடர்ந்து போராடுவோம். நாங்க எல்லாரும் இறந்து போனதுக்கு அப்புறமும் கூட எங்க நாட்டை காப்பாத்துவோம். அப்புறம் எங்களோட கடமையை கண்டிப்பா நிறைவேற்றுவோம். உங்களோட எந்த வெப்பன் ஆகட்டும், இல்ல நீங்க ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கிற எந்த புல்லட் ஆகட்டும், அது எதுவுமே எங்களை ஒண்ணுமே பண்ணாது. எல்லாரும் சீக்கிரம் இவங்களை அட்டாக் பண்ணுங்க. அவங்க எல்லாருமே எதிரிங்களோட கழுத்து பிடிச்சுக்கிறாங்க. பேயா மாறின சோல்ஜர்ஸ் எல்லாருமே அங்க இருந்த எல்லா எதிரிங்களை சாகடிக்கிறதுல ரொம்ப உறுதியா இருந்தாங்க. யாரையும் விடக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்க. இப்படி எதிரிங்களோட அந்த சண்டை தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாருமே செத்துடுறாங்க. இப்ப ஜெயிச்சது இந்தியன் ஆர்மி தான். எல்லா பக்கமும் நியூஸ் அப்படின்னு எல்லாமே பரவ ஆரம்பிச்சது. எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. அடோ, இந்த நியூஸ் பேப்பர்ல என்ன எழுதிருக்குன்னு கொஞ்சம் பாரு. என்னங்க, என்ன எழுதிருக்கு? என்னது, நம்ம நாட்டோட எதிரிங்க இந்தியன் சோல்ஜர்ஸை ஏமாத்தி எல்லாரையுமே சுட்டு கொன்னுட்டாங்களா? ஆனா அடுத்த நாள் எல்லா எதிரிங்களோட டெட் பாடியும் அதே பார்டர்ல கிடைச்சிருக்கு. அதுவும் ரொம்பவே மோசமான நிலைமையில. சில பேரோட கழுத்து உடைஞ்சிருக்கு, சில பேரோட கை கால்கள். என்னங்க இதெல்லாம்? நம்ம பையனுக்கு ஏதாவது ஆயிருக்குமா? என் பையனுக்கு வேணுங்க, என் பையனுக்கு ஏதோ ஆயிருக்காது இல்ல அப்படின்னு இவங்க பேசிட்டு இருந்த நேரத்துல இன்னொரு பக்கம் இவங்களும் டிவி பாத்துக்கிட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க. எல்லா சோல்ஜர்ஸும் இறந்துட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப என்னோட ராஜ்வீர் கூட, ஐயோ அவருக்கு எதுவும் ஆக கூடாது, ஏதோ ஆகாது செல்லம், ராஜ்வீருக்கு நல்லா இருப்பாரு. ஆனா இங்க எல்லாரும் இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. என்னம்மா சொல்றாங்க? எனக்கு எதுவுமே புரியலம்மா. எல்லாரும் செத்துட்டா எதிரிங்களை யார சாகடிச்சிருப்பாங்க. அப்ப சடனா ஒரு நியூஸ் வரும். ட்ரெயின் முழுவதும் வெறும் சோல்ஜர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா விஷயம் என்னன்னா, அவங்களோட டெட் பாடிஸ் எல்லாமே பார்டர்ல பார்த்தாச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ட்ரெயின்ல வர்றது யாரு? அது தெரிஞ்சுக்கிறதா நம்மளோட கேமராமேன் ஆல்ரெடி ரயில்வே ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஜெத்தன் நம்மளுக்கான அந்த நியூஸ கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அங்க அவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதோ, ரீமா அவங்க அப்பா அம்மா மற்றும் ரீமா ராஜ்வீரோட அப்பா அம்மா கூட ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறாங்க. அவங்க ட்ரெயின்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ராஜ்வீர் என் பையன் வருவான் இல்ல அம்மா? அவர் வரல, அவருக்கு எதுவும் ஆகாதில்ல? மகளே, அவரு வருவாரு, நீ நம்பிக்கையா இரு அப்படின்னு அவங்க பேசிட்டு இருந்த நேரத்துல ரொம்ப தூரத்துல ட்ரெயின் வர சத்தம் அவங்களுக்கு கேக்குது. எல்லாரும் நம்பிக்கையோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ட்ரெயின் அங்க வந்து நிக்குது. அம்மா அங்க பாருங்க, அவரு வந்துட்டாரு. இந்த ட்ரெயின் முழுவதும் வெறும் சோல்ஜர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க அம்மா. ஆமாடா, அவரு வந்து இருப்பாரு, இங்கதான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். எல்லாரும் சோல்ஜர்ஸ் இறங்குவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா பார்த்தா ஒரு பேய் சோல்ஜர் கீழே இறங்குறாங்க. அத பார்த்ததும் எல்லாருமே ரொம்ப பயந்து போறாங்க. அதுக்கப்புறமாவும் அவங்க பின்னாடியே இன்னொரு பேய் சோல்ஜர் கீழே இறங்குறாரு. அத பார்த்ததும் ஜனங்க அப்படியே கத்த ஆரம்பிக்கிறாங்க. பயத்துல அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களால என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்க முடியல. ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தர் இப்படி இறங்கிட்டே இருந்தாங்க. பயப்படாதீங்க, நாங்க ஒன்னும் உங்களுக்கு கெடுதல் பண்றதுக்காக வரல. நாங்க உங்களை காப்பாத்த தான் வந்திருக்கோம். நாங்க உங்கள ஒருத்தரோட குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். ஆனா அந்த சண்டையில நாங்களாம் இறந்துட்டோம், அப்புறம் பேயா மாறிட்டோம். நம்ம எதிரிங்க சில பேரை நம்மளோட நாட்டுக்குள்ள அனுப்பியிருக்காங்க. அவங்க இங்க ஒரு சாதாரண மக்கள் மாதிரி இருந்து நம்மளோட நாட்டுக்கு எதிராக செயல்படுறதுக்காக அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கவங்க எல்லாரும் அவங்களோட சொந்தக்காரங்க இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரீமா கூட அழ ஆரம்பிக்கிறா. என்ன பண்றதுன்னு அவளுக்கு புரியல. நான் என்ன பண்றது? 4 நாளைக்கு அப்புறமா எனக்கு கல்யாணம். ராஜ்வீர் எல்லாமே என்னால வாழ முடியாது. எப்படி அவங்க அப்பா அம்மா அவங்கள ஒத்துக்க வச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அவங்க ரொம்ப கவலையா இருந்த நேரத்துல கல்யாணத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ராஜ்வீரோட இன்டர்வியூ அவங்க டிவில பாக்குறாங்க. நான் எதிரிங்களோட இடத்துக்கு போயிருந்தேன். அப்புறம் அவங்க என்ன அங்க கைது பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ராத்திரி நான் என்னோட கண்ணால அந்த பேய் சோல்ஜர்ஸ் எதிரிங்களை கொல்றத நான் பார்த்தேன்.
ரீமாவோட அப்பா அம்மா அதுக்கப்புறம் ரஜ்வீரோட அப்பா அம்மா இந்த இன்டர்வியூ பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம இன்டர்வியூக்கு அப்புறம் அவரு வீட்டுக்கும் வந்துடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் நினைச்ச மாதிரி கல்யாணம் நடக்குது. எல்லா பேய் சோல்ஜர்ஸும் ஊர்ல இருந்த எல்லா எதிரிகளையும் சாகடிச்சிடுறாங்க. அதே ட்ரெயின்ல அவங்க வாபஸ் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ரெயின் மறுபடியும் எங்க போச்சுன்னு யாருக்குமே தெரியல.